அவருடைய வரலாறு ஒரு அடையாளம். அவர் தான் வாழ்ந்த காலத்தில் இந்த மண்ணிலே எந்த பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு பகுதியை எங்களுக்கு விட்டு சென்றிருந்தார். ஈழத்தேசிய விடுதலை என்பது, எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது. நாங்கள் எங்களுடைய காலத்திலே எல்லாம் அடைந்து விட்டோம் அல்லது தருகிறோம் என்பதல்ல பொருள். இது கிட்டத்தட்ட 8 தசாப்தங்களாக 1949 தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சியினுடைய ஸ்தாபகராக தன்னை அடையாளப்படுத்திய நாட்களிலிருந்து இன்று வரை, இடையிலே தலைவர் பிரபாகரனுடைய காலம், இன்று வரை இந்த காலத்தை கொண்டு சென்றவர்கள் பலர். அதிலே மிக முக்கியமாக தந்தை செல்வாவினுடைய வழிநடத்தல், பின்னர் 71ஆம் ஆண்டிலே தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கம், தமிழரசு கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட காலம், அது கிடப்பில் இருந்த நாட்கள், அந்த 24 வருடங்களுக்கு பிறகு திரும்ப தலைவர் பிரபாகரன் அவர்களால் அது மீளவும் அடையாளப்படுத்தப்பட்ட 2004ஆம் ஆண்டுகள். அந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஒரு விடுதலை இயக்கமாக பலரை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த வழித்தடங்களை நாங்கள் பார்க்கிறோம். நியாயமான விமர்சனங்கள் உண்டு, மிகப்பெரிய மன பிரச்சனைகள் எல்லோரிடமும் உண்டு. அவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த பயணத்திலே ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆகவே அந்த தேசிய விடுதலையை கொண்டு சென்றதில் சம்பந்தனையா அவர்களுடைய வகிபாகம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் 2009 வரை ஒரு விடுதலை இயக்கத்துக்கு பின்னால் ஆயுத விடுதலையின் மீதான நம்பிக்கையோடு வாழ்ந்தது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருந்தது. அது பிழையானதும். ஒரு முறை பாராளுமன்றத்திலே நானும் சம்பந்தனையாகவும் தனியாக இருக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்டு, நீங்கள் சிலர் சொல்றார்கள் விடுதலை புலிகள் இனச்சுத்திகரிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் பிழையாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்டார் என்னை, ஸ்ரீ ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுத முனையில முடிவெடுப்பானா அல்லது ஜனநாயக வழியில முடிவெடுப்பானா என்று திருப்பி என்ன கேள்வி கேட்டார். ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த கலைச்சூழலுக்கு ஏற்ற அவர் ஆயுத முனையில தான் அவருடைய முடிவுகள் இருக்கு. அவர் அந்த நேரத்தில் ஜனநாயகம் பற்றி சிந்திக்க மாட்டார், சிந்திக்க தேவையும் இல்லை. நாங்கள் இப்பொழுது போகிறபடி ஜனநாயக வழி. ஆகவே கடந்த போராட்டத்தையோ போராளிகளையோ அல்லது தலைவர் பிரபாகரனையோ யார் பிழை சொல்லுவது இந்த காலத்துக்கு பொருத்தமும் அல்ல. நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே அந்த பேசுகின்றவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்னாங்க. நான் கேட்டேன், நீங்க கட்சியில தலைவர் அவர்களுக்கு சொல்லலாமே, அவர் இப்படி கையை காட்டினார், நான் சொல்லியும் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இறுதியாக நான் அவரோடு பங்குனி மாசம் 18ஆம் தேதி நானும் சார்ஸ் செல்வநாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கதைத்திருக்கேன். கதைக்கிற பொழுது நான் கேட்டேன், ஐயா நான் உங்களோட கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஓமன்னு சொன்னேன். இப்பயும் இந்த போன்ல இந்த ரெக்கார்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரமும் 15 நிமிடங்கள் அவரோட நாங்கள் 2 பேரும் பேசிடுறோம். அவ்வளவு ரெக்கார்டிங் வச்சிருக்கிறோம். நான் அவர் சொன்ன அவ்வளவு வச்சிருக்கிறேன். என் மீதான நடவடிக்கைகள் நிறுவுகிற பொழுது நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் அதை வச்சிருக்கேன். ஆகவே நான் ஏன் சொல்றேன் என்றால், எழுதின ஆவணங்கள் ரெக்கார்டிங்கள் எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் என்ற கைவசம். நான் ஏன் சொல்றேன் என்றால், சத்யானந்தன் சொன்னது போல அவர் ஒரு வித்தியாசமான மனிதன். நாங்கள் இந்த வன்னிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்துவிட்டு இரவு ஒரு நாள் சத்யானந்தன் வீடு தான் அவர் தங்கினோம். நானும் அவரும் அங்கதான் தங்கி இருந்தோம். தங்கியிருந்து இரவு உணவு அவையின் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு எல்லாம் இருந்து கலைக்கிற பொழுதும் சுவாரஸ்யமா பேசுவார். மதிக்கிற பக்குவம் அவரிடம் இருந்தது. யார் என்ன கேட்டாலும் மதிப்பார். ஒரு முறை விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எதிராக ஒரு பிரேரணியை கொழும்பிலே KV தவராஜாவினுடைய வீட்டிலே ஒருவர் கொண்டு வந்தார். அவரை கட்சியை விட்டு நீக்க வேணும். நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன். கொழும்பு மீட்டிங் மத்திய ஒழு கூட்டத்தில் நான் அதை எதிர்த்தேன். சமூகனே அவர் கையை காட்டி என்ன முன்னுக்கு வருகிறேன். நான் போய் முன்னுக்கு சொன்னா திருப்பி ஒரு சொல்ல மாட்டேன். நான் ஏன் எதிர்க்கிறேன்றதை நான் எதிர்க்கிறேன். நாங்கள் ஒருவரை கொண்டு வந்துட்டோம், அவரை முதலமைச்சராக அவரை கலட்டி வெளியில விட்டு சொல்றது எங்கட அறிவியல். அவருடனே போய் மேசையில தட்டி போட்டுனார் சொல்லி சொல்ற பக்கம் தான் நான் இருக்கிறேன். அவை அவரை திருத்தலாமான்னு பார்க்கலாம். இல்ல அவர் விட்ட பிள்ளை கொடுக்குற நேரம் நீங்க நாணயக்கத்தை இழுத்து பிடிக்காதும் கூட பிரச்சனை, தலைமைத்துவ பிள்ளை, அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னேன். ஆகவே அவருடைய அந்த பக்குவம் இருக்கு.
மன்னாருடைய ஆயர் ராயபூசப் அவர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்தார். எல்லாரையும் அவருடைய மன்னார் இல்லத்துக்கு அழைத்தார். சம்பந்தனையா சின்ன பிள்ளை மாதிரி வந்திருந்தார். சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார். யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கிலிருந்து வந்திருந்தார். எல்லாரும் தங்கட கதைகளை போட்டு வாங்கிட்டு வாங்கினார். நாங்கள் கடைசியா சம்பந்தனையா ஒரு 20 நிமிஷம் பேசினார். 1000 திருப்பி கதைக்கையில வந்தவையும் திருப்பி கதைக்கையில. இதான் அவருடைய ஆற்றல் கட்டித்தர். மெமரி பவர் கூட. சத்யானந்தன் சொன்ன மாதிரி அவர் 1.5 மணித்தியாலமா கேட்பார், 2 மணித்தியாலமா கேட்பார். ஒன்றையும் தவற விடாமல் ஒன்றொன்றா அதுக்கு பதில் அளிப்பார். அது யாருக்குமே நான் இதுவரையில பார்த்தது. சில பேர் அப்படி சொல்ல முயற்சிக்கிறார்களே தவிர, அதுபோல இருக்க முயற்சிக்கிறார்களே தவிர, ஆனால் அவர்களால முடியாது. அந்த கட்டித்தனம் அவருக்கு தான் உரியது. நான் அவருடைய இந்த ஓராண்டு பூர்த்திக்கு எனக்கும் தனிப்பட்ட அழைப்பு கொடுத்திருந்தார்கள். என்னால் போக முடியல, அன்றைக்கு நான் இல்லை. நேற்றும் கூட அவருடைய மூத்த மகன் என்னோடு பேசியிருந்தார். வர 25ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அவருடைய அந்த கொண்டோலன்ஸ் அனுதாப பிரேரணை வருகிறது. அப்போ ஸ்ரீ நீங்களுக்கு முதல் கேட்ட நீங்கள் 2 தடவைகள் பின்போடப்பட்டது. இப்போ நான் கேட்ட நான் ஏன் அதை பின்போட்ட நீங்கள். அதே போல பல பேருடைய விடயங்களில் இந்த ஒரு நிதான போக்கு இருந்தது. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்த இந்த சத்யானந்தன் 100% உண்மை என்னென்றால் ஆர் கதைச்சாலும் கேட்பேன். அதை எதிர்க்கிற இல்லை, வெளியே போன்னு சொல்ல மாட்டேன். இருந்து கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு விடை ஒன்று சொல்லுவேன். திருப்திப்பட்டு போகக்கூடிய மாதிரி விடை சொல்லுவேன். அது நம்பிக்கை தர்றது கொஞ்சம். சில பேர் அதை ஒரு கொமெடியா எடுக்கலாம். தீபாவளிக்கு தமிழீழம், பொங்கலுக்கு தமிழீழம் என்று அவர் சொல்றாரு. அது ஒரு தலைவன் சொல்ற வார்த்தை. ஒரு இன்னொரு எதிர்த்தரப்ப பிடப்பாக்குறதுக்காக ஒரு போராடுகிற இனத்தின் தலைவன் நம்பிக்கை தரக்கூடிய வகையில ஒரு செய்தியை சொல்றது. நீங்க தீபாவளி கண்டாலும் ஒரு தீர்வை வையும் முன்னும் என்றது ஒரு தலைவனுடைய பாங்கு. அந்த தலைவனுடைய பாங்கை மிக தெளிவாக கொண்டு நகர்த்தி சென்றதில் மிகப்பெரிய பங்கை வகித்தவர் சம்பந்தனையா. ஆகவே அவருடைய சகாப்தம் முடிந்திருந்தாலும் அவருடைய அந்த வரலாறுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. நீலன் திருச்செல்வம் அவர்களும் சம்பந்தனையா அவர்களும் சந்திரிகா பண்டார் நாயக்காவோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள். அதனால் அந்த இடைக்கால பிரதி ஒன்றியங்களின் வரை ஒன்றை கொண்டாடுதல மிகப்பெரிய பங்கையும் அவர்கள் வகித்திருந்தவர்கள். அதுல கொஞ்சம் அதிகமான கரிசனை அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு முறை இந்த ரணில் மைத்திரிய தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்துற காலத்துல சம்பந்தனையா முன்னால சந்திரிகா கேட்டாராம், நீங்கள் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணும் இவங்களை நம்பிடலாம். அப்ப சம்பந்தனையா மைத்திரி இந்த விஷயத்துல சந்திரிகாவுக்கு சொன்னாராம், முதல் நீங்கள் எங்களை நம்பணும், நாங்கள் உங்களை நம்பணும். இது எழுத்துலதார விஷயம் இல்லை. நம்பினால்தான் பிரச்சனைக்கு தீர்வு அடையலாம். இடைக்கால வரைப்பு கொண்டுவரப்பட்டு பாராளுமன்றத்தில் அது 4 நாட்கள், பிறகு திரும்பவும் 4 நாட்கள், 8 நாட்கள் விவாதம் வந்தது. நான் பாராளுமன்றத்தில் எனக்கு 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது உரையாற்ற. நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காணும். சம்பந்தனையா கையை காட்டி சொன்னார், நான் 10 நிமிஷம் கொடுக்குறேன் மேலதிகமா. 35 நிமிஷங்கள் பேசினான். திரும்ப முடியுது, நேரம் முடிஞ்சது சபாநாயகர் சொல்ல திரும்ப சொன்னார், அவருக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் நான் கொடுக்குறேன். நான் திரும்ப 5 நிமிஷம் பேசினேன். கிட்டத்தட்ட 48 நிமிஷங்கள் இப்பயும் இந்த ரெக்கார்ட்ல இருக்கு. பாத்தீங்கன்னா நான் பேசினது சம்பந்தனையா 2 தடவைகளும் கொடுத்த நேரமும் அதில் காட்டப்படும். மேசையில கையை தட்டி என்ன பிறகு வரவேற்றேன். நான் அந்த இடைக்கால விரைவை பற்றி பேசின விஷயத்தை நான் அதை வரவேற்று பேசினேன். நான் விழாவாரியாக ஹிஸ்டோரிக்கலாக அதுல உள்ள விஷயங்களை எடுத்து என்கிறத சொன்னார். நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க கடைசியா கைதல். அப்படி ஒரு நல்ல ஊக்குவிக்கிறதுலையும் நீங்கள் இப்ப நேரம் அந்த பேச்சை பார்க்கலாம், வீடியோல இருக்கு. ஆகவே அவருடைய அந்த வழிநடத்தல் சில விஷயங்கள் நான் பின்பற்றுவது உண்டு. பொறுமையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பொறுமை எனக்கு அது வராது, குறைவு, அவரை போல வராது. ஆனால் அந்த சில விடயங்கள்ல அவர் முடிவெடுத்துருவார். அந்த முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் தயங்க மாட்டார். அதை எப்படியாவது கொண்டு வந்து நிறுவுவார். வேற சில விஷயங்கள் எடுத்துட்டா கடைசி வரைக்கும் சொன்னியான விஷயத்திலாம் கடைசி வரைக்கும் அவர் தலைமை. ஒரு முறை எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்களே எங்களுடைய கட்சியை சேர்ந்த சில பேர் தவறாக வழிநடத்தி கவர்னர்கிட்ட கொண்டு போய் நம்பிக்கையில்லா பிரேரணை கொடுத்ததுக்கு நான் இப்ப யாழ்ப்பாணம் இருந்து கிளிநொச்சி வந்து கொண்டுதான். நான் கேரதீவு தாண்டி வரைக்குள்ள மாவியண்ணை எடுத்து கேட்டேன். ஆனா உங்களை கேட்டா கொண்டு போய் இந்த பிரேரணை கொடுக்கணும், எனக்கு தெரியாத அப்படி என்னோட கதை கேட்கிறேன். சம்பந்தனையாவிட்ட கேட்க சொன்னார், அது படுப்புல செய்யக்கூடாது. ஆரை கேட்ட வேலை. ஆனா நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. ஆரோ உறுதற்ற தூண்டுதலுக்காக அப்படி ஒரு விஷயம் நடந்தது. கட்சியில கேட்கப்படாமலே நடந்த விஷயங்கள் அதல்ல. ஆனால்
இன்றைக்கு ஒருத்தர் எங்கேயாவது கூட்டத்தில் இருந்துட்டா விளக்கம் கேட்கிறான். அந்த நேரத்தில் கேட்காமலே நடந்த விஷயங்கள் கணக்கு. இந்த நிலைமைகளை எல்லாம் தாண்டி ஒரு கட்சியில எல்லாரையுமே அரவணைச்சு செல்லுகின்ற பக்குவத்தை கொண்டிருந்தார். அவர் துர்ராசிங்கத்தை கட்சியில செயலாளர்கள் நீக்கி சொன்னவர், இது கூடாது, இப்படி செய்யாது. நான் அதை காலம் அந்த கூட்டத்தில் இருக்கேன். ஆனா அதே நேரம் அவர் பல தடவைகள் விக்னேஸ்வரியாண்ட விஷயத்திலும் சரி மிக திடமான முடிவுகளோடு இருந்தவர். நல்ல கடைசி காலங்களில் அவரால் எழுப்பி நடந்து அந்த விஷயங்களை கையாளுற பக்குவம் இருக்கையில் அவர் இயலக்கூடிய ஒரு ஆளா இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த அளவு கட்சி போயிருக்காது. ஆகவே அவருடைய அந்த காலம் மிக பெருமதியானது. மிக பெருமதி வாய்ந்த தந்தை செல்வா, வெண்ணியசிங்கம் போன்ற பல தலைவர்கள், அமுதலிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த காலம் அப்படியே நீண்டு வந்து சம்பந்தனியாவுடைய குழு தலைவர் காலம் 2004 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட அது 20 வருஷங்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர் பாராளுமன்ற குழு தலைவராக வைத்த காலம். அவருக்கு பிறகு இப்ப நான் அந்த பாராளுமன்ற குழு தலைவராக இந்த காலம் எப்படி வருது என்று பாருங்க. நான் பெரிய வெட்டிக்காரன், அவரை போல நான் ஆங்கில புலமை உள்ளவன் அல்ல, நான் அவரை போல ஒரு சட்டத்திரணி அல்ல, அவர் நல்ல சட்டத்திறன். அவர் சொன்னார், தலைவர் தன்னை வீட்டை சுத்தி தலைவரை தான் கிண்ணத்தில் சந்திக்க தலைவர் சொன்னாராம், ஐயா உங்களை இருக்கால் சிங்களக்காரர்கள் வெட்ட ரெடி பண்ணேங்க, உங்களோட வீட்டுக்கு நாங்கள் தான் காவல் போட்டுருந்தாங்க, இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் தேதி தெரியுமோ ரெண்டு தலைவர் தன்னை கேட்டவர். அந்த டேட்டும் அந்த நாளும் சரியா, அப்ப தனக்கு அந்த பாதுகாப்பு தந்திருக்கிறார் தனக்கு தெரியுதான். பிறகு சொன்னாராம் தலைவர், நீங்கள் எங்களை கொண்டு அடுத்த நாள் அதுல வள்ளத்துல ஏத்தி விட்ட நீங்கள் திருவண்ணாமலை ஞாபகம் இருக்கும். அதையும் சம்பந்தனையா சொன்னார், நீங்க நான் ஒரு சோட்ஸோட வெளியோட ஜீப் ஓடி கொண்டு ஏத்தி விட்ட நான் அந்த கதை எல்லாத்தையும் தேசிய தலைவர் தனக்கு சொல்லிக்கதான் தான் ஞாபகத்தில் எடுத்துக்கொண்டான். அப்படியெல்லாம் தம்பி நான் இருந்த நான் ஒரு காலம் இருக்கு, தன்னோட வெளியில எப்படி பழகினது, நான் அவரோட பேர் சொர்ணம் எனக்கு பக்கத்துல எப்படி இருந்தவர், அந்த கதையெல்லாம் சொல்லுவேன். அப்படியான ஒரு அவருடைய அனுபவம் இருந்தது. அந்த காலம் சூழல் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களில் அவர் வாழ்ந்த நாட்கள் மிக முக்கியமானவை. இரண்டால் அந்த யுத்தத்துக்கு பிறகு அவருடைய தலைமைத்துவம் எங்களுக்கு தேவையாக அந்த தேவையை அவர் சரியா தான் செய்திருந்தார். ஆனால் அவரோடு இருந்த சிலர் தவறாக வழிநடத்தி இருந்தால் கால பிள்ளைகள் சில வேளைகளை தவறான பாதையை கொண்டு போயிருக்கலாம். இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுடைய கைகளில் அது தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு அஞ்சல் ஓட்டம். இதை நாங்கள் சரியாக நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கால சூழலை மிகவும் கனதியோடும் பெருமதியோடும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற காலமாக, உறுதியுள்ள காலமாக இது மாற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.